ஃபஸ்ட்டு ஆனியன் பக்கோடா செய்கிறதுக்கு நான் 2 பெரிய வெங்காயத்தை எடுத்துருக்குறேங்க. அதை வந்து 2ஆக கட் பண்ணிவிட்டு மேலே அந்த தண்டை மட்டும் அரிஞ்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸை வெட்டிக்கோங்க. இந்த ஸ்லைஸ் இப்படி எடுத்து நல்லா அழுத்தினோம்னா இந்த மாதிரி நல்லா உதிரியாக வந்துடும். இந்தளவுக்கு நல்லா உதிரியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பக்கோடாக்கு நல்லாயிருக்கும். நல்லா வந்து பெரிய பெரிய பீஸ் இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக வரும். இந்தளவுக்கு நல்லா உதிரியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து இது வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடலாம். அப்போ தான் பிணையத்துக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இப்போ இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் மிளகாய் தூள் எடுக்கிற மாதிரி இருந்தால் குறைவாக எடுத்துக்கோங்க. இது காரம் வந்து கம்மியாக இருக்கும், கலர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு வந்து நல்லா இடித்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காதீங்க. இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பாக கொஞ்சம் நல்லா தட்டி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதையும் உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் வந்து சோடாப்பு எடுத்திருக்கேன். இப்போ வந்து நல்லா பொறு நல்லா கிறிஸ்பியாக வரும். இது ஆப்ஷன் உங்களுக்கு வேண்டானா விட்டுறலாம். இது கூட நான் 2 கொத்து கறிவேப்பிலையை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் நல்லா மல்லி இலையும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் அதிகமானாலும் பரவாயில்ல, நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கையில் அழுத்த கொடுத்து நல்லா வந்து அழுத்தி பிசைங்க. இப்போ வந்து இந்த ஆனியன்லாம் கொஞ்சம் நல்லா ஜூஸ்லாம் வெளியே வரும். நல்லா கொஞ்சம் சதன்னு வந்து ஆனியன் ஆகும். அந்தளவுக்கு நல்லா இந்த மசாலாவும் இது கூட சேர்ந்து வரணும். அது கூட நம்ம பிணைய அதுலேருந்து தண்ணி கொஞ்சம் ரிலீஸ் ஆகும். கொஞ்சம் சதன்னு வர அளவுக்கு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அப்போ இந்த மிளகாய் தூள், இந்த மல்லி இலை இதோடலாம் சேர்ந்து நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ லைட்டாக சதன்னு இருக்குது. இதில் நான் வந்து 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். இப்போ வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து நல்லா மொறுன்னு வரும். சேர்த்துட்டு இதெல்லாம் ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. நல்லா வந்து கையிலேயே அந்த வெங்காயத்தில் இருக்கிற ஈரத்துக்கூடயே ஃபஸ்ட்டு நல்லா சேர்த்து அழுத்த கொடுத்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. எந்தளவுக்கு இந்த மாவெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிக்குதோ அதுக்கப்புறம் வந்து தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த ஆனியனில் இருக்கிற ஈரத்துலேயே இந்த மாவனை வந்து நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சிருக்கேன். இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு, அதிகபட்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் இல்லை தண்ணியே தேவைப்படும். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு இதை நல்லா வந்து பிசைஞ்சுக்கோங்க. ஆனியன்லாம் கொஞ்சம் நல்லா இப்படி போட்டால் உதிரியாக வர அளவுக்கு இருக்கணும். அதேமாதிரி ரொம்ப ட்ரையாகவும் பிசைஞ்சிடாதீங்க. சும்மா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி, எனக்கு இவ்வளோதான் தண்ணியை நான் தெளிச்சிருக்கேன். இதுலேயே நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைங்க. நல்லா இந்த அளவுக்கு மாவு வந்துடும். இப்போ இது சரியாக இருக்குது போடுறதுக்கு. எண்ணெய் இப்போ வந்து இது கூட கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. குக்கிங் ஆயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா எல்லாம் கலந்து வச்சாச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இப்போ வந்து இதை நம்ம எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து காஞ்சிட்ருக்கு. நல்லா காஞ்சதுக்கப்புறம் இது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா கரிஞ்ச மாதிரி ஆயிரும். அப்புறம் மேலே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளுக்குள்ளே வந்து வதக்கன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இதை வந்து எப்படி கையில் அள்ளி உதிரியாக போட்டுக்கலாம். நம்ம இதளவுக்கு நல்லா போட்டாச்சு. ஒரு நிமிஷத்துக்கு கழித்து அதுக்கப்புறம் கலந்து விடுங்க. ஒரு நிமிஷம் கலந்ததுக்கப்புறம் இந்த நல்லா ஒரு மாதிரி ஈவனாக கலந்து விடுங்க. திருப்பி போட்டு நல்லா அது கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நல்லா வேக வச்சுருங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா பார்த்தா மேலே எல்லாம் சீக்கிரமாக கரிஞ்ச மாதிரி ஆயிரும். ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து நல்லா கிறிஸ்பியாக வராது. மீடியமாக வச்சு நம்ம வந்து வேக வைக்கும் போது தான் உள்ளுக்குள்ளே மேலே எல்லாமே நம்ம கடையில் வாங்கிட்டு வர அதே டேஸ்ட்லேயே இருக்கும். நம்ம ஸ்நாக்ஸ் செய்யணும் அப்படின்னு நினச்சோமா ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். ரொம்ப டைம் எடுக்காது. ஒரு 10 நிமிஷத்துலேயே சீக்கிரமாக செஞ்சிடலாம். பாருங்கள், இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா கோல்டன் கலருக்கு நல்லா மாறி வந்திருக்கு. மேலே எடுத்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், நல்லா கிறிஸ்பியாக அந்த சவுண்டும் வரும். நல்லா அதை எடுக்கும் போதே நம்மளுக்கு தெரியும். இந்த அளவுக்கு நல்லா வந்து கிறிஸ்பியாகி வந்துருச்சு. உள்ளே எல்லாம் ஈவனாக வெந்து வந்திருக்கு. அவ்வளோதாங்க, நம்ம எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான ஆனியன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துட்டு உள்ளே நல்லா பொரிச்சு எடுத்து இப்போ அது மேலே சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான ஆனியன் பக்கோடா ரொம்ப குயிக்காக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி புடலங்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த மேலே இருக்கிற தோலை வந்து நம்ம பீல் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். முன்னாடி இருக்கிற காம்பை கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி வந்து ரொம்ப மெல்லிசாவும் கட் பண்ணக்கூடாது, ரொம்ப திக்காவும் இல்லாமல் ஒரு 1/4 இன்ச் வர மாதிரி இந்த மாதிரி நம்ம திக்னஸில் கட் பண்ணி எடுத்துக்கணும். இது போல் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து திக்னஸ் வந்து சரியாக இருக்கும். இது போல் எல்லா காயும் இது மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து சென்டரில் இருக்கிற சீடை வந்து நம்ம வந்து இது போல் வெளியே எடுத்துட்டு நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் எல்லா விதையும் எடுத்து நம்ம ரெடியாக வச்சாச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள்,
3/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் கறி மசால் தூள் எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது தண்ணி எதுவும் சேர்க்காம ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி நல்லா பரட்டிக்கலாம். இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் நல்லா தண்ணி சேர்க்காக அது இந்த பொடலங்காயில இருக்கிற ஈரத்திலேயே ஃபர்ஸ்ட் நல்லா ஒரு வாட்டி பரட்டிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பரட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சுட்டு இதை நல்லா ஒரு அப்படியே நல்லா பேஸ்ட் மாதிரி நம்ம சில்லி போடுறதுக்கு நம்ம வந்து நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். பாருங்க இந்த மாதிரி இருக்கும். நம்ம பிசைய இது ஒரு மாதிரி தண்ணி விட்டு வரதான் செய்யும். அதனால வந்து தண்ணி சும்மா லேசா தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ வந்து எண்ணெய் நல்லா பொரிக்கிறதுக்கு காஞ்சிட்டு இருக்கு. இப்போ நல்லா சூடான எண்ணெயில ஒவ்வொன்றா போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம இது ஊற வைக்கலாம் தேவையில்லை, இன்ஸ்டண்டாவே நம்ம போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா போட்டுட்டு நல்லா கலந்து விட்டு நல்லா உள்ள இருக்கிற புடலங்காய் வந்து சீக்கிரமாவே இது வந்து ரெடி ஆயிரும். உள்ள இருக்கிற புடலங்காய் வந்துட்டு மேல இருக்கிற மாவுல நல்லா கிறிஸ்பி ஆனோடனே இதை நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம். எடுத்து பார்த்தாவே தெரியும் நம்மளுக்கு நல்லா அந்த சவுண்டு. அவ்வளோதான். இப்போ வந்து வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான். மேலே கொஞ்சம் கார்னிஷிங்க்கு கருவேப்பிலை பொரிச்சு மேலே சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. சூப்பரான நம்ம புடலங்காய் ரிங்ஸ் ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா 2-3 டைம் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சு எடுத்திருக்கேன். பருப்பு நல்லா ஊறி இருக்கு. இந்த அளவுக்கு நல்லா பருப்பு ஊற வச்சுக்கோங்க. நீங்கள் ஓவர் நைட் ஊற வைக்கிறனால ஊற வச்சுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். பருப்பு இப்போ வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஆனால் இன்னும் நல்லா ஈரமாக இருக்குது. இதை வந்து நல்லா ஈரம் போக தொடச்சி எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு காட்டன் டவலில் போட்டுட்டு நல்லா இது மேலே ஒத்தி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஃபேன் கீழே ஒரு 1/2 hour போட்டு நல்லா அந்த ஈரம் இல்லாமல் நல்லா நம்ம வந்து காய வச்சு எடுத்துக்கணும். பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும், ஈரம் எதுவும் இருக்கக்கூடாது. இப்போ வந்து ஒரு 4-5 பல் பூண்டை நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன், தோலோட தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது இருக்கட்டும். இப்போ வந்து எண்ணெய் காய வச்சுருக்கேன் கடலை பொரிக்கிறதுக்கு. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து கடலை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துடலாம். நான் 2 பேட்சை பிரித்து எடுத்து நான் பொரிக்க போகிறேன். இப்போ இது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். பாதியாக உள்ளே சேர்த்தாச்சு. கவனமாக சேருங்க. கொஞ்சம் அது நம்ம ஊற வச்ச பருப்புங்கனால மேலே கையில் ஆவி அடிச்சிடும். இப்போ வந்து உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. பருப்பு போட்டோன்னே உள்ளே போய் எல்லாமே அப்படியே தங்கிரும். நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். இல்லைன்னா பருப்பு வந்து என்ன சொல்கிறது மேலே கரிஞ்ச மாதிரி ஆயிரும். உள்ளுக்குள்ளே வந்து நல்லா பருப்பு வந்து கிறிஸ்பியாக வராது. நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. பருப்பு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா மேலே ஒவ்வொன்றா எலும்பி வர ஆரம்பிக்கும். ஆனால் உள்ளே இருக்கிற பருப்பு வந்து தங்கிரும். அதனால நம்ம வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். கைவிடாது கலந்து விட்டோம்னா தான் எல்லாமே ஈவனாக நல்லா பொரிஞ்சு வரும். நமக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இல்லைன்னா வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ட் ஆயிரும் கீழே இருக்கிற பருப்புலாம். இப்போ இந்த மாதிரி பொரிஞ்சு ஒவ்வொன்றா நல்லா மேலே எலும்பி வரும். பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வந்துருச்சு. அப்படியே பருப்பு எடுத்து நீங்கள் மேலே இப்படி குளுக்குனிங்கனாவே நல்லா சவுண்டு வரும். இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. பருப்பு எல்லாமே பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ ஒரு சின்ன பேனில் நம்ம தட்டி வச்சிருக்கிற பூண்டை 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும். கறியை விட்டுறாதீங்க. நல்லா இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இதில் நல்லா ஒரு 2 கொத்து கறிவேப்பிலையை இதே மாதிரி உருவி போட்டு இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற பருப்பில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் காரத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா குலுக்கி விட்டுருங்க. எல்லா இடத்துலையும் போடுற மாதிரி நல்லா ஈவனாக கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற கறிவேப்பிலை அந்த பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கோம்ல அதை உள்ளே போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். எல்லாமே நல்லா கலந்தாச்சு. அவ்வளோதாங்க. நம்ம சூப்பரான நெய்க்கடலை ரெடி ஆயிடுச்சு. பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் நான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதை உள்ளே சேர்த்துக்கலாம். 1 கப் கோதுமை மாவுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவு சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா சாஃப்டாக இன்னும் நல்லா ருசியாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு விருப்பம் இல்லை மைதா மாவு சேர்க்கறதுக்குன்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதை உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூட 2 சிட்டிகை அளவுக்கு மட்டும் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் காரத்துக்காக இல்லை நான் வந்து 1/2 டீஸ்பூன் வரமிளகாய் தூள் தான் சேர்த்துக்கிறேன். மிளகாய் வந்து சேர்த்தோம்னா எங்கள் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு சிரமமாக இருக்குங்கிறனால நான் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஒரு வேளை மிளகாய் தூளுக்கு சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வரமிளகாய் அப்படின்னா பச்சை மிளகாய் எது வேணாலும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் தூள் சேர்த்திங்கன்னா கலர் மட்டும் லைட்டாக சேஞ்ச் ஆகும். ஆனால் நம்ம டேஸ்ட்டும் சூப்பராக தான் இருக்கும். உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை உள்ளே சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு ஒரு வாட்டி ஃபஸ்ட்டு கையில் நல்லா கலந்து விட்டுடலாம் மாவை. நல்லா கலந்தாச்சு. இப்போ வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் பொடியாக கட் பண்ண மல்லி இலையும் கறிவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி இப்போ நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த மாவு கூட சேர்த்து ஃபஸ்ட்டு பிணைஞ்சிக்கோங்க. இந்த வெங்காயத்தில் இருக்கிற ஈரமெல்லாம் அந்த மாவில் கொஞ்சம் படுற மாதிரி நல்லா கையில் இப்படி தேய்ச்சி விட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கலாம்.
கலந்ததுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சிடலாம். மாவு நல்லா வந்து நம்ம கடலை மாவு போண்டாலாம் போடுவோம்ல, அந்தளவுக்கு கொஞ்சம் கெட்டியாலாம் இருக்கக்கூடாது. இது கொஞ்சம் நல்லா அந்த மாவு லூஸாக தான் இருக்கணும். நீங்கள் அந்தளவுக்கு பிணைஞ்சிங்கன்னா தான் போண்டா நல்லா சாஃப்டாக வரும். மாவு நீங்கள் வந்து ஹார்டாக பிணைஞ்சிட்டிங்க அப்படின்னா போண்டாவும் நல்லா ஹார்டாயிரும். அதனால் கெட்டியாக பிசையக்கூடாது. இந்தளவுக்கு நல்லா லூஸாக இருக்கணும். அப்போ தான் போண்டா நல்லா உப்பி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு பிளேட் போட்டு நல்லா மூடி வச்சு ஒரு மினிமம் ஒரு 1/2 ஹவராவது நீங்கள் வந்து ஊற வச்சிங்கன்னா தான் இந்த போண்டா நல்லா சாஃப்டாக வரும். எந்த அளவுக்கு மாவு ஊறுதோ அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் பக்கம் ஆயிருக்கு. மாவுலாம் நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு மாவு இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா லூஸாக இருந்ததுனா தான் மாவு வந்து நல்லா போண்டா போட்டால் நல்லா பந்தாக சூப்பராக வரும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக போட்டாவே போதும், நல்லா பந்தாக வந்துடும். இந்த மாதிரி எல்லாமே சின்னதாக கிள்ளி போட்டாச்சு. போட்டுட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் கலந்து விட்டு நல்லா எல்லா போண்டா எல்லாம் நல்லா வெந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே நம்ம வெளியே எடுத்துக்கலாம். போண்டாலாம் நல்லா வெந்து சூப்பராக வந்துடுச்சு. இப்போ அதை எடுத்து நம்ம வெளியில் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் நல்லா நீங்கள் ஊற வச்சு போட்டிங்கன்னா தான் சூப்பராக வரும். நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம கடலை மாவு போண்டா போடுறத விட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது.